الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த சமுதாயத்திலே மண்டி கிடக்கின்ற ஒரு சில கொடுமைகளை, அந்த கொடுமைகளால் இந்த சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் ஏற்படுகின்ற இழிவுகளை அறிந்து இந்த கொடுமைகளில் இருந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பெரும் திரளாக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட கொடுமைகளை எல்லாம் பேசுவதற்கு இந்த குறுகிய நேரம் போதுமானது அல்ல. அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒவ்வொரு கொடுமையையும் தனித்தலைப்பாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற தீய விளைவுகளை விடிய விடிய பேச முடியும் என்ற அளவுக்கு பயங்கரமான கொடுமைகள். இவர்கள் எந்த கொடுமைகளை இங்கே சுட்டிக்காட்டினார்களோ அந்த கொடுமைகளால் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற தீய விளைவுகள், மறுமை நாளில் சந்திக்கக்கூடிய கடுமையான தண்டனைகளை பற்றி பேசுவதென்று சொன்னால் இந்த குறுகிய நேரம் போதுமானது அல்ல என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் இந்த குறுகிய நேரத்திலே தொகுத்து பேச வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். முதலில் இந்த கொடுமைகளுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படையான செய்திகளை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், நாம் சார்ந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களிலிருந்தும் முழுமையாக வேறுபட்ட மார்க்கம், எல்லா வகையிலும் தனித்து நிற்கக்கூடிய மார்க்கம். அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றிலுமே மற்ற எல்லா சமயங்களிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே, மற்ற மார்க்கங்களிலிருந்து தனித்து நிற்கின்ற இந்த மார்க்கத்திலே முக்கியமான ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கம் மட்டும்தான் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடக்கூடிய ஒரு மார்க்கம். வேறு மார்க்கங்களை பொறுத்தவரை அவன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்துவிட்டு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி வேண்டுமானால் அமைத்துக் கொள்ளலாம். அதை அந்த மார்க்கம் குறை சொல்லாது. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தீங்குகளை செய்தாலும் அவன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாடுகளையும் காணிக்கைகளையும் செலுத்திவிட்டானா அவன் ஒரு பக்திமான், அவன் ஒரு நல்லவன், அவன் கடவுளுடைய மோட்சத்தை அடைந்து கொள்ளக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதர்களே, நீங்கள் கடவுளுக்கு செய்கிற காரியத்திற்கு தருகின்ற முக்கியத்துவத்தை விட மனிதர்கள் விஷயத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை தாருங்கள். இப்படி உலகத்தில் எந்த மார்க்கமும் சொல்லல. எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மனிதர்களுடைய நலனை கவனத்தில் கொள்வதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், மனிதர்கள் செய்கிற தியாகத்திலேயே பெரிய தியாகம் உயிர் தியாகம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மனிதன் செய்கிற தியாகத்திலேயே பெரிய தியாகம் ஒன்று இருக்குன்னு சொன்னா உயிரையே நேர்மைக்காக நியாயத்திற்காக அர்ப்பணிக்கிற ஒரு தியாகம். இந்த தியாகி கிடைக்கிற அந்தஸ்துகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன்.
உயிர் தியாகி இருக்கிறாரே, இவர் செய்கின்ற எல்லா பாவங்களும் இறைவனால் மன்னிக்கப்படும். உயிரையே தியாகம் செய்த பிறகு அவன் செஞ்ச பாவங்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கப்பட மாட்டாது, எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் அந்த உயிர் தியாகி கடன் வாங்கிவிட்டு மரணித்திருந்தால் அதை மன்னிக்க நான் தயாரில்லை, அது என்னுடைய உரிமை அல்ல என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழி மூலம் விளக்குகிறார்கள். கடனை தவிர உயிர் தியாகியின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. கடன்கிறது ஒரு பாவமா? நம்ம தெரியாம எடுத்துக்கொண்ட ஒரு தொகையா? சுரண்டலா? இல்ல. ஒருவன் விரும்பி மனப்பூர்வமாகத்தான் நம்ம கடன் தருகிறான். தந்த கடனை திருப்பி செலுத்தாமல் மரணித்து விட்டால் கடன் கொடுத்தவன் மறுமை நாளில் வழக்கு தொடுப்பான். இறைவா, என்னிடத்திலே வாங்கிய கடனை இவர் திருப்பி தரவில்லை, தராமலே மரணித்து விட்டார், அதுக்கு எனக்கு பைசல் பண்ண வேண்டும் அவன் கேட்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? பைசல் அங்க எப்படி பண்ண முடியும்? காசையே திருப்பி கொடுத்து பைசல் பண்ண முடியுமா? பணங்காசை செல்ல அந்த உலகத்துல. அப்ப இந்த உயிர் தியாகி செய்த நன்மைகள்ல ஒரு பகுதி எடுத்துதான் அந்த கடனுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுப்பான். அப்ப கடனுக்கு இந்த நிலை என்று சொன்னால் மோசடி, தில்லுமுள்ளு, சுரண்டல், கலப்படம், இப்படி மனித சமுதாயத்திற்கு செய்கிற துரோகங்களுடைய நிலை என்ன? கடன் என்ற ஒரு அற்பமான ஒரு தப்பல், அவன் விரும்பி தரக்கூடிய ஒரு தொகை, அது சந்தர்ப்பம் இல்லாம நம்ம கொடுக்காம தான் போயிடுறோம். இதற்கு இவ்வளவு பெரிய நிலை என்று சொன்னால் நம்ம விரும்பி திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கிற மோசடிகளை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? இப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்திலே நீங்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். சும்மா ஏதோ தொழுதோம், நோன்பு வைத்தோம், அதுக்கு பிறகு எப்படி வேண்டாம் நடந்து கொண்டோம், சமூகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, சமூகம் எக்கேடு கெட்டு போல என்ன, நானும் சேர்ந்து கெடுக்கிறேன் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கிறோமே, இதைத்தான் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல, அதுல இருந்து வித்தியாசமான மார்க்கத்தை ஏற்றிருக்கிறீங்க. அப்ப நம்முடைய ஒவ்வொரு பார்வை என்ன இருக்கணும்னு கேட்டா, இந்த மார்க்கத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா விதமான விவகாரங்களையும் இந்த மார்க்கம் தலையிடும். தலையிட்டு இப்படி செய்ய இப்படி செய்யாத என்று சொல்லும். மனித குலத்திற்கு கேடு செய்கிற எந்த காரியத்தையும் இந்த மார்க்கம் அனுமதிக்கவே அனுமதிக்காது என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் இது. அப்ப நம்முடைய பார்வை நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்கள் ஊரை பற்றி விசாரிக்கும் பொழுது நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஹாஜியார்கள் இங்கே சுட்டிக்காட்டிய தவறுகளை செய்கிறார்கள். பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்ட கொடுமைகளிலே பங்கெடுப்பவர்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் இந்த பாவத்தை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? நாம தான் தொழுதுட்டோம்ல, நம்ம தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டோம்ல, நம்ம தான் நாலு மேலையில பேசிட்டோம்ல, அப்புறமே நம்ம எப்படி நடந்தா என்ன என்ற நிலைக்கு இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு உங்க ஊரை விசாரிச்ச வரைக்கும். அப்ப நீங்க ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு நின்றுவிடக்கூடிய மார்க்கம் இல்ல, எல்லா விஷயங்களையும் கவனிக்கிற ஒரு மார்க்கம். இது உங்க உள்ளத்துல ஆழமா முதல்ல பதியணும். இதையாட்ட தேவையில்லாம சொல்றாங்க நினைக்க முடியாது, சொல்லணும். இல்லைன்னா இஸ்லாத்தோடு வெளியே போய்க்கிற வேண்டியதான். இஸ்லாம்ங்கிற வட்டத்தில் இருந்தா உங்க இஷ்டத்துக்கு ஒன்னையும் இஸ்லாம் செய்ய விடாது. நீங்க வியாபாரம் பண்ண போறீங்களா, இஸ்லாம் சட்டையை பிடிச்சி இழுக்கும், இப்படி பண்ணு, இப்படி பண்ணக்கூடாது, இதைத்தான் நீ வியாபாரம் பண்ணணும், இதை நீ வியாபாரம் பண்ணக்கூடாது, இந்த முறையில் தான் வியாபாரம் பண்ணணும், இந்த முறையில் பண்ணக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் செய்ய போறியா, இதைத்தான் கொடுக்கணும், இதைத்தான் வாங்கணும், இப்படித்தான் கொடுக்கணும், இப்படித்தான் வாங்கணும், இவருக்கு தான் கொடுக்கணும், இவருக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் எல்லா விஷயங்கள்லையும் உன்னுடைய காசை நீ கொடுக்கிறதா இருந்தாலும், நீ உனக்கு தேவையான வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ண போறியா, நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் என் முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன், பேச முடியாது, இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இவரை பண்ணணும், இவரை பண்ணக்கூடாது, இந்தந்த முறையெல்லாம் பண்ணணும், இந்தந்த முறையில பண்ணக்கூடாது, இப்படி எல்லாத்திலையும் போட்டு தலையிடும். விவசாயம் பண்ண கூடாது, வியாபாரம் பண்ண கூடாது, எல்லாத்திலையும் தலையிட்டு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலையும் தலையிடும். இப்படிதான் செய்யணும். இப்படி செய்தவன் தான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நீங்கள் எல்லாம் பின்பற்றி இருக்கிறீர்கள். இது நீங்க முதல்ல
ஆழமாக மனதில் கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய விளைவு எதுவுமே அளவுகோல் கிடையாது. இந்த உலகத்தினுடைய சுகங்கள், இந்த உலகத்தினுடைய லாபங்கள், இந்த உலகத்தில் கிடைக்கிற கௌரவங்கள், இவைகள்லாம் ஒரு பெரிய அளவுகளே கிடையாது. இஸ்லாத்தினுடைய முக்கிய அளவுகோல் என்ன? மரணம் எந்த நேரத்திலும் நம்மை தழுவ தயாரா இருக்கிறது. இப்ப உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நீங்க மரணிச்சிடலாம். மரணித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாரையும் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி வைத்து நம்முடைய ஒவ்வொரு செயலுக்காகவும் விசாரிக்க இருக்கிறான். அந்த விசாரணையிலிருந்து நாம் மீட்சி பெற்றால் மாத்திரம்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இல்லைன்னா காலாகாலமும் நரகத்தில் கடந்து ஒள்ள வேண்டி இருக்கும். அதுல வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்? இதைத்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்கணும். வேற எதையும் சிந்திக்க கூடாது. அப்படி சிந்திக்காத முஸ்லீமே கிடையாது. முஸ்லீமுடைய சிந்தனைலாம் என்னவா இருக்கணும்னு கேட்டா, வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளைக்கு நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய், இதை ஒவ்வொரு ஆன்மாவும் ஆராய்ச்சி செய்து கொள்ளட்டும். ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், மத்தஸா ஆங்கிறார், எப்போது கியாமத் நாள் வரும்? ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபமா ஆதத்தஹ, அதுக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்க நீ? ரொம்ப அவசரமா கேட்கறீங்களே, அதுக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திருப்பி கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன நிலையில் இருக்கணும்? ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைத்தாலும் சரி, மறுமைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த விசாரணை மன்றத்தில் நம்ம மாட்டிக்கிற கூடாது. அங்க நம்ம தப்பிக்கணும். இது இல்லாம 1000 வசனங்களை நீ கேட்டாலும் அது அரை காசுக்கு பயன் தராது. நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை கேட்டாலும் அது உங்க உள்ளத்தை அசைக்காது. மறுமை நாள் ஒன்று உண்டு, அங்க ஒரு விசாரணை உண்டு என்ற நம்பிக்கை இல்ல. அவர்களுக்கு எந்த ஒரு போதனையுமே அவர்களுக்கு பயன் தரவே தராது. அப்ப முதல்ல நீங்க ஆழமாக இதை நம்புறீங்களா இல்லையான்னு தீர்மானிச்சுக்கிறீங்க. ஆகிறது ஒண்ணு இருக்குது, அங்க ஒரு விசாரணை இருக்குது. அங்க லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியாது, அங்க ஏமாத்தி தப்பிக்க முடியாது, அங்க பொய் வைக்கல நியமிச்சு தப்பிச்சிட முடியாது. ஒவ்வொரு செய்திகளும் அப்படியே வெட்ட வெளிச்சமாக அம்பலமாகக்கூடிய ஒரு நாள். அப்படி ஒரு நாளுக்கு முன்னால் நாம் எல்லாம் நிறுத்தப்பட இருக்கிறோம். இந்த அற்பமான 60 வயசு வாழ்க்கை, 50 வயசு வாழ்க்கை, 30 வயசு வாழ்க்கை, 70 வயசு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையோடு நம்முடைய முடிஞ்சிடல. காலாகாலம் அழியாத ஒரு பெரு வாழ்க்கை இருக்குது. அப்ப இந்த ரெண்டையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டீர்களேயானால் சொல்லக்கூடிய செய்திகள்ல ஒரு பயன் இருக்குது, ஒரு நன்மை இருக்குது. நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முடியும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இங்க சுட்டிக்காட்டப்பட்ட அந்த கொடுமைகளுக்கு வருவோம். கொடுமைகள்ல முதலாவது கொடுமை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் விபச்சாரம் ஒரு கொடுமை சுட்டிக்காட்டினார். முஸ்லிம்கிட்ட கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு குற்றம். முஸ்லிம் சமுதாயத்தில் விபச்சாரம் என்று தலைவிரிச்சு ஆடுது. அதை பத்தி பேசணும்னு சொன்னா ரொம்ப வெக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த சமுதாயத்தில் வந்து இந்த டாபிக்க பேசணுமா என்று சொல்ற அளவுக்குத்தான் தமிழகத்தில் உள்ள 99% முஸ்லிம் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். திருப்பூரை தவிர, இந்த திருப்பூரை தவிர வெக்கப்பட்ட இந்த தலைப்பு கொடுத்த உடனே வேற எந்த ஊர்ல என்னுடைய வாழ்நாள்ல விபச்சாரத்தை வழக்கி நான் பேசியது கிடையாது. எந்த சமுதாயத்திலே முஸ்லிம்கள் வாழுகிற அந்த சமுதாயத்தில் மற்ற சமுதாயத்தை விட விபச்சாரத்தை வெறுத்து நஞ்சு மாறி வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களைத்தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த ஊர்லதான் விபச்சாரமும் தலைவிரிச்சு ஆடுது. அதை பத்தியும் பேசுங்க என்று சொல்லும் பொழுது அதை நான் முதல்ல எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. எது இல்லையோ, எது இருக்கக்கூடாதோ, எது பயங்கரமான ஒரு குற்றமோ, எது இந்த சமுதாயத்தினுடைய கௌரவத்திற்கும் மானத்திற்கும் சவாலா திகழ்கிறதோ, இந்த ஒரு தீமையை முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம். விபச்சாரத்தில் ஒருத்தன் ஈடுபடுறான். இதை பற்றி மார்க்கம் எப்படி அதை எடுத்துக்கொள்ளுது? விபச்சாரத்தை பத்தி, விபச்சாரம் செய்யாத மற்றதுக்கெல்லாம் அந்த பாவத்தை செய்யாது என்றுதான் மார்க்கம் சொல்லும். விபச்சாரத்துக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நெருங்காதேங்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் கட்டளை இல்ல. வலா தக்ரபு ஸினா, ஸினாவுக்கு நீங்கள் நெருங்க கூட செய்யாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ சபீலா, அது ஒரு அசிங்கம், அது ஒரு கெட்ட வழிமுறை, நீங்கள் அதை நெருங்க கூட செய்யாதீர்கள்
இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, மற்றவர்கள் விபச்சாரத்தை தடுத்திருப்பாங்க, இஸ்லாம் எப்படி தடுக்குதுன்னு கேட்டா, அதை நெருங்க கூடாதான். நெருங்குறதா நெருது முதல்ல சிரிக்கிறது, நெருங்கினா கொண்டே விட்டுரும். மத்த எல்லாம் நெருங்கிட்டு தப்பிச்சு விளையாண்டுலாம். இந்த விபச்சாரம் இருக்கு பாருங்களேன், முதல்ல 2 பேரும் சிரிச்சுக்கிட்டாலே போதும், அதான் நெருங்குறது. முதல் நாள் சிரிப்பாக, அடுத்த நாள் கடிதம் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் 2 பேரும் படுக்கையில் இருப்பாங்க. இதுதான் கதை. அந்த விபச்சாரம் என்பது நெருங்கிடக்கூடாதான், சிரிச்சிடக்கூடாது. ஒரு எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, பெண்கள் இருக்கிற வீடுகளுக்கு ஆண்கள் போனா பெண்கள் எப்படி அந்த பேசணும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லும் போது, வலா தஹ்லஅன பில் கவுல், குலைந்து பேசிராதீங்க. ஒரு மாதிரியா மூக்குல இழுத்து பேசுனீங்கன்னா அதுலயே ஆள் விழுந்துருவான். அதனால குலைந்து பேசி விடாதீர்கள் என்று சொல்லி பெண்களுக்கு அப்படி ஒரு உத்தரவு போடுது. இன்னும் சொல்ல போனா விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள் என்ற காரணத்தினாலதான் ஆண்கள் அணிய வேண்டிய ஆடைகளுக்கு கட்டுப்பாடுகள், பெண்கள் அணிய வேண்டிய ஆடைகளுக்கு வரம்புகள், வெளியிலே நடந்து செல்லும் பொழுது கூட உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கட்டளை. ஆணுக்கு அந்த கட்டளை இருக்கு, குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக். என்ன முஸ்லிமனே, அல்லாஹ் தொழுவ சொல்றானோட தொழுவ வர்றியப்பா, அல்லாஹ் அதே மாதிரி கட்டளை இடுறான். மூமினான ஆண்களுக்கு கட்டளை இடுறான், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்கள் கற்பை. ஆம்பளைக்கு கற்பு இருக்குங்கிற மாதிரி இது ஆம்பளைக்கு சொல்லப்படுது. ஆண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்பையும் காத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கட்டளையிடுறான். இதே வார்த்தையை கொண்டு பெண்களுக்கு கட்டளையிடுறான், குல்லில் முஃமினாத்தி யகுல்ன அப்சாரஹுன்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் உத்தரவு போடுங்கள். என்ன உத்தரவு? அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்புகளை காத்துக் கொள்ள வேண்டும். ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கற்புகளை காத்துக் கொள்வதற்காக வீதியில் நடமாடும் போது கூட பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அப்படி தடப்படும். விபச்சாரத்துக்கு நெருங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்பதற்காக வேண்டி, அந்நிய ஆண்களை பார்த்து ரசிக்க கூடாது என்பதற்காக வேண்டி, ரசிச்சா அது வேற இடத்துல கொண்டு விட்டுவிடும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு இதை யாரும் செய்ய மாட்டான். இது ரொம்ப டேஞ்சர். இந்த பஞ்சி நெருப்புமான அதெல்லாம் பழங்காலத்து உதாரணம், அதெல்லாம் தாண்டி போனது. இந்த ஆணும் பெண்ணும் வந்து தனித்திருக்கிற வாய்ப்புகள் கிடைக்குமே, ஆனால் அந்த எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, வீழ்வது நிச்சயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்தில் 2 ஆண்கள் தனியா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருக்கிறார்களோ கண்டிப்பாக அங்கே 2 பேர் இருக்க மாட்டார்கள். மூன்றாவதாக இன்னொருத்தன் சேர்ந்திருப்பான், சைத்தானும் சேர்ந்திருப்பான். ஒரு ஆம்பளையும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருப்பார்களே, ஆனால் அங்கே மூன்றாவதாக சைத்தான் இல்லாமல் இருப்பதில்லை. அப்ப இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆடைகளை ஒழுங்குபடுத்த சொல்லுது, பார்வைகளை தாழ்த்த சொல்லுது, அந்நியவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகாதுன்னு சொல்லுது. ஒரு பெண்ணு கணவன் இல்லாமல் இருந்தாலும் சொன்னா லா ததுகுலு அலல் மகிபாத், கணவனை பிரிந்திருக்கிற பெண்கள் இருக்கும் வீடுகளில் நுழையாதீர்கள். கணவன் வெளிநாட்டில் இருப்பான், வெளியூர்ல இருப்பான், அந்த மாதிரி வீடுகளில் நீங்கள் நுழைந்து விடாதீர்கள் என்றெல்லாம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதற்கான எல்லா தடைகளையும் போடுறாங்க. அந்த பார்த்து ரசிக்கிறதுல இன்னும் சொல்ல போனா கண்ணுக்கு விபச்சாரம் இருக்குது, பார்ப்பது கண்ணுடைய விபச்சாரம், அதுக்கு நடக்கிறது காருடைய விபச்சாரம், பிடிக்கிறது கையுடைய விபச்சாரம், உடம்புடைய எல்லா பாகத்திற்குமே விபச்சாரத்தில் பங்கு இருக்குன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாத ஒரு பயங்கரமான குற்றம் விபச்சாரம்ங்கிற ஒரு குற்றம். இந்த குற்றத்தினுடைய நிலைமை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். பெருமானார் ஸல்லல்லாஹு எச்சரிக்கை. இப்ப ஒரு ஆணு ஒரு பெண்ணு விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. மூத்து எப்ப யாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது மோதமிடணும். ஈடுபட்டுக்கிட்டு இருக்க அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த நேரத்தில் அவனுடைய உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா இவன் எந்த நிலையில மூத்தா போறான்? இவனுடைய நிலைமை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸ்னி ஸானி
ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன், விபச்சாரம் செய்கிறவன் அந்த விபச்சாரம் செய்கிற நேரத்தில் மூமினாக இருப்பது இல்லை, அவன் மூமின் இல்லை. அந்த ரெண்டு பேர் பின்னாடி திருந்தி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளும் போதுதான் மூமினா இருக்க முடியும். அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மூமின் கிடையாது. இப்ப எதுக்காக நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க? எதுக்காக இந்த கொள்கை ஏத்துக்கிட்டீங்க? ஆகிரத்துல மறுமையில வெற்றி பெறதுக்கு தானே. ஏதோ மற்ற தப்பு மாதிரி விபச்சாரத்தை எடுத்துக்கிற முடியாது. விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆம்பளை யோசிக்கணும், விபச்சாரம் பண்ணுகிற ஒரு பொம்பளை யோசிக்கணும். இந்த நிமிடத்தில் நமக்கு மரணம் வந்து விட்டால், இந்த வினாடியில் நம்ம செத்து விட்டால் என்னவா சாவுறோம்? தௌபா செய்ய வழி இருக்குமா? காபிரா சாவுற, முஸ்லிம் அல்லாதவனா சாவுற, ஈமான இழந்தவனா சாவுற. அந்த நேரத்தில் மௌத்து வராதுன்னு எவனுக்காச்சும் கேரண்டி இருக்குதா? சொல்லு. எனக்கு அப்போலாம் மௌத்து வராது, நான் செஞ்சு முடிச்சோன்னா எனக்கு வரும் சொல்லு பாப்போம். எவனுக்காச்சும் கேரண்டி இருக்காப்பா? எந்த நேரத்தில் உனக்கு மௌத்து வரும் கேரண்டி இருக்குதா? கண்ணால பாக்குற. சும்மா போய் கடையில உட்கார்ந்தா போட்டுட்டு போயிட்டான். ஆனா படுத்தான், பிரியாணி தின்னுதான் படுத்தான், அரை மணி நேரத்துல காலி. பாக்குறியா இல்லையா? இன்னும் நாளைக்கு கல்யாண மகளுக்கு இன்னைக்கு போயிட்டான். என்னென்ன மாதிரி நேரத்துல எல்லாம் மரணம் வருது. 95 வரணும்ன்ற கட்டாயம் கிடையாது. 18ல வரும், 28ல வரும், 10 வயசுல வரும், கை குழந்தையில வரும். மரணம் எந்த நேரத்திலையும் வரும். அதுக்கு ஒரு லிமிட்டா எல்லாம் பண்ணி வைக்கல, மறைச்சு வச்சிருக்கான். இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்? ஒரு மூமினாக நம்ம அல்லாஹ்விடத்துல போய் சந்திச்சாதான் வேற வேற பாவங்கள் எல்லாம் மன்னிப்பா. உண்மைதான். நீ விபச்சாரம் பண்ணின அந்த பொசிஷன்லயே, அந்த நிலையிலேயே நீ மரணித்து விட்டால் நீ ஈமான் இல்லாத காபிரா மரணிக்கிறிய இப்படின்னு ஒருத்தர் நினைச்சாண்டு வைங்க, எட்டி பார்க்க மாட்டான், நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அதை தாண்டி நினைச்சு பார்க்கிறவன் இஸ்லாம் போனா பரவாயில்லைங்கிறவன தான் இருப்பான். அதை தாண்டியும் இதை செய்ய நினைக்கிறவன் யாரா இருப்பான்? அட போட நரகண்ட பாத்துக்கிறேன், சொர்க்கமா எனக்கு வேணாம், அவன் தான் செய்வானே தவிர கொஞ்சமாச்சு சொர்க்கத்தை நம்புறவன், கொஞ்சமாச்சு நரகத்தை வேற நம்புறவன், ஒரு தீக்குச்சினுடைய அந்த சூடு இருக்க அதை தாங்கிக் கொள்ள முடியாத நமக்கு அதுல போட்டு வறுத்து எடுப்பான. வறுத்து எடுத்தாலும் எப்படி வறுத்து எடுப்பான்? சும்மா லேசு மாசா வறுத்து எடுக்கிறதா? எப்படி வறுத்து எடுப்பானா? நல்லா சொல்லி காட்டுறான். குல்லமா நலுஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகும் பொழுது உடனே புது தோல் உடனே மாத்தி விட்டுருவான். அல்ல கருவி செத்து போயிட்டா பரவாயில்ல, நீ கருவி கறிக்கட்டே போக மாட்ட. போட்டு வறுக்கும் பொழுது தோல் கருகும், ஒரு செகண்ட்ல வேற தோல் வந்துடும். மர வேதனை அனுபவிக்கணுமா? மறுபடி வேற தோல், கருவ திருப்பி திருப்பி புது தோல் மாத்தி மாத்தி அல்லா கருவ நமக்கு தாங்குமாங்க? தாங்குமான்னு கேட்கிற. தீக்குச்சி தாங்க முடியலையே, மொத்த நெருப்புல போட்டு வறுத்தா தாங்குவியா? அதுக்கு எவனுக்கு சக்தி இருக்குதோ அவன் போய் செய்யுத. கொஞ்ச நேரத்தில் இந்த உடல் சதையுடைய விருப்பத்துக்காக வேண்டி அதை கூட அல்லாஹ் உனக்கு ஹராமாக்கலையே, ஹலாலான மாசல தொடர்ந்து விட்டுருக்கிறான. ஹலாலான முறையில அதற்கு வடிகால் தேடுவதற்கு வாசலை அல்லாஹ் திறந்து விட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீ போய் ஹராம போய் தேடுற. அனுமதிக்கப்படாத வழியில போய் அந்த உடல் சுகம் தேடணும் என்று சொன்னா அதுக்கு ரிசல்ட் என்ன? தாங்க முடியாது. அவ்வளவு பெரிய கடுமையான ஒரு நிலைமையா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த விபச்சாரத்தை அல்லாஹ் எவ்வளவு பெரிய குற்றமா கருதுறான்னு கேட்டா, இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா விபச்சாரம் செஞ்சு அப்புறம் வாழ முடியாது, மரண தண்டனை தானே. விபச்சாரம் செய்து விட்டால் திருமணம் ஆனவர்கள் விபச்சாரம் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு மரண தண்டனை. திருமணம் ஆகாது விபச்சாரம் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு 100 கசையடி. ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தாலும், ஆம்பளை விபச்சாரம் பண்ணினாலும் பெண் விபச்சாரம் பண்ணினாலும் மக்கள் மத்தியில நிப்பாட்டி 100 கசையடி கொடுக்கணுமா? இன்னும் சொல்ல போனா அதை எல்லாரும் பார்க்கணுமா? தண்டனை கொடுத்தா மட்டும் பத்தாதான். அலாபகுமா பாய்பத்து மினல் முஃமினீன், மூமின்கள் ஒரு பெரும் கூட்டம் அந்த வேதனையை பார்க்கட்டும், கொடுக்கிற தண்டனையை பார்த்து நாளைக்கு அந்த தப்புல இருந்து விலகிக் கொள்ளட்டும், பயப்படட்டும் சொல்லி. அப்ப அல்லாஹ் எதுக்கு கடும் தண்டனை கொடுக்க சொல்றானோ அவன் பார்வையில அது கடுமையா இருக்க போய் தானே செய்யறான். தண்டனைகள் அந்த செயலுடைய கடுமையை பொறுத்தா கொடுக்கப்படுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரண தண்டனைன்னு கொடுக்கிறான. எந்த பாவத்துக்கு மரண தண்டனை கொடுத்தான்? திருடுனா கூட மரண தண்டனை கொடுக்கலையே.
திருடுனா கூட கையத்தான வெட்டி போட சொல்றான். மரண தண்டனை எதை கொடுக்கறான்? இந்த ஒரு பாவத்துக்கு தான் அல்லாஹ் மரண தண்டனை கொடுக்கறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அது சீரியஸா எடுத்துக்கொள்ளப்படும்னா அப்ப அந்த பாவத்தில் நம்ம எப்படி விலகி இருக்கணும் அதை நினைச்சு பார்க்கலாமா? அப்படி ஒரு தீமையை செய்வதற்கு நம்ம மனசு முன் வரலாமா? இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். விபச்சாரம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏத்துக்கிற மாட்டான். இன்னும் சொல்ல போனா நினைக்கிறான் இந்த விபச்சாரத்துக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமில? இவனுக்கு உடம்பு முறுக்கு இருக்குது, அவளுக்கு உடம்பு முறுக்கு. ஒரு சின்ன ஒரு அற்ப நேரத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு சுகம். இந்த முறுக்கு இருப்பதற்காக வேண்டி நீ இந்த ஆட்டம் போடுறிய. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நரம்ப பிடிச்சி இழுத்தாண்டா உனக்கு முடியுமா? அந்த நேரத்தில் உன் நிலைமை என்ன? இன்னைக்கு எல்லாம் பண்ணு விசாரம் பண்ணு. இந்த விசாரம் பண்ணக்கூடியவனுக்கு ஒரே ஒரு நரம்பு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பிடிச்சி இழுத்தான்னு சொன்னா அப்புறம் என்ன உன் நிலைமை என்ன? ஒரு பொம்பளைக்கு 45 வயசுக்கு மேல என்ன நிலைமை? ஒரு ஆம்பளைக்கு 60 வயசுக்கு மேல என்ன நிலைமை? நினைச்சு கூட பார்க்க இயலாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு நரம்புல பிடிச்சு வச்சிருக்கிறான். அப்படி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த விபச்சாரத்தின் வாசல்களை திறந்து விட்ட மேலை நாடுகள் இன்றைக்கு எங்க வந்துகிட்டு இருக்கு தெரியுமா? விபச்சாரத்தினுடைய வாசலை அதிகம் திறந்து விட்ட நாடுகள் மேலை நாடுகள். அந்த நாடுகள்ல என்ன ஆச்சு தெரியுமா? அவன் கூட்டம் எங்க ஓடியாடுறான். அவன் எதை வேணாண்டு கழிச்சு கட்டிட்டானோ அது இவனுக்கு பேசவா தெரியுது. விபச்சாரம் இருக்கிற அமெரிக்காவுல, இங்கிலாந்துல, பிரான்ஸ்ல, பல ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் என்ன நிலைமை? ஆம்பளை மாதிரி பொம்பளையும் போவான் முழு நிர்வாணமா. அங்க எல்லாம் சன்பாத் சூரிய குளியலே இருக்குது. சூரிய குளியல் என்ன? சூரியன்ல போய் குளிக்கிறது இல்ல, சூரிய வெளிச்சத்துல மொட்டையா கிடக்கிற நிர்வாணமா, கிடக்கிற மணல்ல. ஆம்பளை முழு நிர்வாணம், பொம்பளை முழு நிர்வாணம். இதுதான் நாகரிகம். இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இந்த விபச்சாரத்துக்கு அதிகமாக குடும்பம், கோத்திரம், சந்ததி, புள்ள குட்டி ஒண்ணுமில்லாம போச்சு. யாரு வேண்டாலும் யாரை எடுத்துட்டு போலாங்க போது என்ன ஆகும்? இந்த குடும்ப அமைப்பு இல்லாம போகும். இதுக்கு பிறகு என்ன ரிசல்ட் ஆயிருக்கு தெரியுமா? தகப்பன் பேர் தெரியாத குழந்தைகள். ஆரம்பத்தில் ஒருத்தி விபச்சாரம் பண்ணும்போது ஒருத்தம் பண்ணும்போது தெரியாதுமா, ஊர்ல இதே நடக்குன்னு வைங்க. கடைசியில் என்னவாயிரு? யார் வேணாலும் கூட்டிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாம் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் அங்கீகரிக்கிற அளவுக்கு சொர்ணத்து போயிருவோம், நம்மளே போயிருவோம். அந்த மாதிரி போன காலகட்டத்தில் என்ன ஏற்பட்டுச்சுன்னா மேலை நாடுகள்ல அப்பன் பேர் தெரியாத ஒரு சந்ததி உருவாகுது. ஹிப்பி, நகை வெட்ட மாட்டான், முடி வெட்ட மாட்டான், தாடி மீசை வெட்ட மாட்டான். அது பாட்டுக்கு வாய் இங்க இருக்குன்னு தேரணும். அந்த மாதிரி மூஞ்செல்லாம் மறைச்சிருக்கும். முடி அக்குள் முடி இவ்வளவு வளர்ந்து கிடக்கும். சுத்தம் பண்ண மாட்டான், குளிக்க மாட்டான். ஏன்? அவன்லாம் யாருன்னு கேட்டா இந்த அப்பன் பேர் தெரியாமல் பெத்து விடப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்க காசு கட்டிட்டு விட்டுருவாங்க. தாய் பாசம் கிடைக்காது, தந்தை பாசம் கிடைக்காது. அதுலயே பாசத்துக்கு ஏங்கி எப்ப பார்த்தாலும் ஹெராயின்ல மூழ்கி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஹிப்பியாக ஒரு சமுதாயம் உருவாக்குறான். இத பார்த்துட்டு அவன் சுதாரிக்கிறான். ஆஹா, ரொம்ப டேஞ்சரான வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், இது சரியான வழி இல்லையே. ஒரு குடும்ப அமைப்பை செதறி போயிடுச்சு. யாருக்கு பிள்ளைன்னு தெரியல, யாரு அப்பன்னு தெரியல, யாரு பொறுப்புன்னு தெரியல. தாய் பாசம் இல்லாமல் ஒரு சமுதாயம் வளர்ந்த என்னவாக? தந்தை பாசம் இல்லாமல் வளர்ந்த என்னவாக? 10 வயசு பையன் துப்பாக்கி தூக்கிட்டு சும்மா விளையாட்டு போல 18 பேர் சுட்டுக் கொள்றான். அங்க அமெரிக்காவுல மேலை நாடுகள்ல 10 வயசு பையங்க ஒரு துப்பாக்கி எடுக்கிறான், அவனோட படிக்கிற பிள்ளைங்க போட்டு சுட்டு போயிடான். என்ன காரணம்? பாசம் இல்லாமல் வளர்க்கப்பட்டதனால் ஏற்பட்ட விளைவு. இதையெல்லாம் பார்த்த அந்த மேற்கத்திய உலகத்தில் இருக்கிற பெண்கள், அவுத்து போடுவதுதான் பேஷன் என்று சொல்லிக் கொண்டிருந்த பெண்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை காதலித்து கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனும் எங்க போயிட்டு இருக்கிறாங்க. வேடிக்கை. மேலை நாடுகள்ல எல்லாத்தையும் பார்த்து காட்டி அனுபவிச்ச நாடுகள்ல பெண்கள் ஆண்களை விட அதிகமா வர்றாங்க. இது ஒரு வாழ்க்கையா? ஒரு பொம்பளைக்குன்னு ஒரு மானம் வேணாமா? ஒரு பொம்பளைக்குன்னு ஒரு இஷ்டத்து வேணாமா? பொம்பளைக்குன்னு ஒரு கண்ணியம் வேணாமா? பொம்பளைக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? இப்படியா என்று வெறுத்து போய் அதை காரி உமிழ்ந்து துப்பிட்டு இந்த இஸ்லாம் ஒண்ணுதான் இதுக்கு சரியான பாதை, சரியான தீர்வு என்று சொல்லி இந்த இஸ்லாத்தை நோக்கி பிரிட்டன்லையும் பிரான்ஸ்லையும் கூட்டமாக
முஸ்லிம்கள் வர்றாங்க. டோனி பிளேயரை இஸ்லாத்தை பத்தி பேச வைக்கிறாங்க. பிரிட்டனுடைய பிரதமர் டோனி பிளேயர் இருக்கிறார, அவர் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி, இஸ்லாத்தின் மகிமையை பற்றி, கிறிஸ்துவ மார்க்கத்தை விட நல்ல வேதம்னு சொல்ற அளவுக்கு பேச வைக்கிற அளவுக்கு அங்க வளர்ச்சி இருக்குது. எண்ணி 20 வருஷத்தை குறிச்சுக்கிறீங்க. பிரிட்டன்ல இஸ்லாம் ஆளும். பிரிட்டனில் விளையாட்டுக்கு சொல்லல, மிகைப்படுத்தி சொல்லல. அந்த வளர்ச்சியின் வேகத்தை பார்த்தால் இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தில் மூழ்கி இருந்தவர்கள் எல்லாம் அது வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஒழுக்கம், பண்பாடு, கட்டுப்பாடு அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்துல இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு கூட்டம் கூட்டமா வருகிறார்கள். நம்ம என்ன செய்யறோம்? வெறும் இந்த சதை உணர்ச்சிக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உடல் சுகத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மானமிழந்து மார்க்கத்தை விட்டு போய்கிட்டு இருக்கிறோமே. சிந்திச்சு பார்க்கணும். கண்ணியமா கௌரவமா நடமாடுற மறுமை நாள் வந்து நிப்பாட்டப்படுவான், எல்லாம் நிப்பாட்டப்படுவான். இவர் யாரா இருந்திருப்பாரு? பெரிய ஹாஜியார், ஊர்ல எல்லாரும் மதிச்சிருப்பாங்க. அல்லாவுக்கு தெரியாதா? இங்க வாங்க ஹாஜியாருங்க வாங்க, நிப்பாட்டி போடுவான். நீ அந்த கற்பாயிட்ட போனியா? கற்பாயை கூப்பிடுறான். பாத்திமாட்ட போனியா? அவளையும் கூப்பிடுங்க. எல்லாம் பாத்திமா, ஆயிஷா, கற்பாயி எல்லாம் வந்து நிக்க போகுதுங்க. ஓ ஹாஜியார் நிப்பாங்க, இவன் தான் ஆள் பாத்துக்கிறங்க. இவன் தாண்டா உங்களுக்கு ஹாஜியார் நின்றவன். இவ்வளவு பேர்த்த அநியாயம் 30-40 மூலைகளை நிப்பாட்டி, இந்த பையனை நிப்பாட்டி இத்தனை பெண்களை சீரழிச்சு நாசமாக்கின பாவி இவன் தான் உனக்கு ஹாஜியார்னு சொல்லி மக்கள் மத்தியில, ரூசுல் ஹலாய்க்கு மத்தியில மனித சமுதாயம் முழுசும், திருப்பூர் மக்கள் மட்டும் பெருக்க மாட்டான், ஆதம்ல இருந்து அழிகிற காலம் வரைக்கும் உள்ள அத்தனை கோடி மக்களையும் ஒன்னா நிப்பாட்டி வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில வச்சு அந்த அவமானப்படுத்தித்தான் அப்ப நாரி போவ நினைச்சு பார்க்கணும். யாருக்கு தெரிய போகுது? நினைக்கிறார் நம்ம. யாருக்கு தெரிய போகுது? என்னடா யாருக்கு தெரிய போகுது? உன்னை படைச்ச ரப்புக்கு தெரியும். இந்த பொம்பளைகளுக்கும் பொம்பளை நினைக்கிறா என்னமோ தப்பு பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போட்டா அல்லாட தப்பிச்சுக்கலாம் முடியுமா? புருஷனுக்கே தெரியாம ஏமாத்தலாம். நிப்பாட்டுவான். அல்ல அங்க வாங்க அம்மா, பத்திரிங்க வாங்க, 5 வேளை தொழுதிங்களா நீங்க வாங்க, இங்க வாங்க, குர்கா கல்தாதவங்களா வாங்க, இங்க வாங்க. நீங்க தானே அவரோட பணியலா, இவரோட பணியலா? அப்படி நாரடிக்கக்கூடிய ஒரு நாள் ஒண்ணு இருக்குதுங்க. 2வது தண்டனை. முதலாவது அவமானம். எவன் திருந்தி தன் வாழ்க்கையை இன்னைக்கே செப்பனிட்டுக் கொள்கிறானோ அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுடைய குற்றங்களை மறைப்பான், மன்னிப்பான். திருந்தல, இதான் வாழ்க்கையில கரெக்ட்னு சொல்லி போய்கிட்டு இருந்த இந்த மாதிரியான யாருக்கு முன்னாடி ஒருத்தருக்கும் தெரியாத நினைச்சிட்டு இருப்பாங்க. அத்தா நிப்பாரு, அத்தாக்கு முன்னாடி மக தலை குனிவான், மகன் தலை குனிவான். இப்படி எல்லாருக்கும் மத்தியில அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் நம்ம கௌரவமா தலை நிமிர்ந்து நிக்கணும்னு சொன்னா இதுல இருந்து விடுபடுறதா இல்லையா? அப்படி சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த விபச்சாரம் என்றதனுடைய வாசல இஸ்லாமிய மார்க்கம் வந்து ரொம்ப அடைக்குது. இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். விபச்சாரம் கூடாதுன்னு சொன்னா அதுக்கு சில காரணங்களை இந்த சமுதாயம் பண்ணுது. காரணத்தை சொல்லாம சும்மா செய்யாதண்டா நடக்காதுங்க. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. முதலாவது, இந்த சமுதாயத்தில் விபச்சாரம் பெருகுவதற்கு முக்கிய காரணம் ஒரு அடிப்படையை நீங்க எல்லாம் விளங்கிக்கிறவே இல்லை. என்ன விளங்கிட்டு இருக்கிறீங்க? வெறுமனே இந்த பொருளாதாரம், காசு, காசு வேணும், காசு மட்டும்தான் இலக்கு. இதை குறிக்கோளா கொண்டுட்டீங்க. காசு வருவதற்கு என்ன செய்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. வந்து இளம் பெண்களை, குமரி பெண்களை வேலைகளுக்கு அனுப்பியாவது சம்பாதிக்கணுங்கிற அளவுக்கு ஈனத்தனமான சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் அடிப்படை பல காரணங்கள் இருக்கு. விபச்சாரம் பெருகி போவதற்கான காரணங்கள்ல முக்கியமான காரணம் என்ன? பொம்பளையில அனுப்பி சம்பாதிக்கிற எந்த ஊரும் உருப்படவே இல்லை. ஆமா, பல ஊர்களை பார்த்தாச்சு. நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயம் எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு வர்றேன், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம் தான். இஸ்லாத்தை உண்மையான மார்க்கம் நிரூபிக்கிறதுக்கு எந்த நபியும் வரப்போறது இல்லை. முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அல்லாஹ் என்ன பண்றாங்க? இந்த மார்க்கம் சரியான மார்க்கம் காட்டுவதற்காக வேண்டி கண்ணுக்கு முன்னாடி சில அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுறான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுறான். அதுல ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? திருப்பூரை தவிர உள்ள இந்த முஸ்லிம் சமுதாயம், உங்க ஊரை கழிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு, திருப்பூர் தவிர உள்ள முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் தங்களுடைய குடும்பத்து பெண்களை வேலைக்கு அனுப்புறதில்லை. வேற வேற சமுதாயத்தில் எல்லாம் என்ன செய்வாங்க?
களை எடுக்க அனுப்புவாங்க, நாத்து பறிக்க அனுப்புவாங்க, சித்தாள் வேலைக்கு அனுப்புவாங்க, தீப்பெட்டி அடுக்கிறதுக்கு அனுப்புவாங்க, தாய் அனுப்புவாங்க, சகோதரி அனுப்புவாங்க, கட்டின பொண்டாட்டி அனுப்புவாங்க, வயசுக்கு வந்த மகளை அனுப்புவாங்க. எல்லா சமுதாயங்கள்லையும் இப்படி அனுப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான் அனுப்புறது இல்லை. வேலைக்கு அனுப்புறது கிடையாது. பெண்களை எங்க ஊர்ல அனுப்ப மாட்டாங்க, சென்னையில் அனுப்ப மாட்டாங்க, தஞ்சாவூர்ல அனுப்ப மாட்டாங்க, சேலத்தில் அனுப்ப மாட்டாங்க, தமிழகத்தினுடைய எந்த ஊர்ல அனுப்ப மாட்டாங்க. ஒரே ஒரு ஆம்பளை சம்பாதிப்பான். வேற வேற சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய அற்புதத்துக்கு பாருங்க வேடிக்கை. அல்லாஹ் செய்யற அற்புதத்துக்கு நான் சொல்ல வர்றேன். எப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுறான். அதுக்கு பிறகு உனக்கு நம்பிக்கை வரல, திருப்பூர்காரனுக்கு நம்பிக்கை வரல. அல்லாஹ் எப்படி அற்புதம் நிகழ்த்துறான். வேற ஒரு சமுதாயத்தை எடுத்தா அவன் வேலைக்கு போவான். எவ்வளவு கொத்தனாருக்கு சம்பளம் ஊர்ல? 200 ரூபா இருக்குமா? 120 ரூபா. ஒரு கொத்தனாருக்கு 120 ரூபா. அவன் கொத்தனாரா போவான். சித்தாளுக்கு பொண்டாட்டி போவா, அவர் 80 ரூபா வாங்கிடுவா. அப்பங்கார ஒரு கொத்தனாரா போவான், அவர் 120 ரூபா வயசான காலத்துல. அப்புறமேல பொண்டாட்டி, அக்கா, தங்கச்சி, அம்மா அப்படின்னு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வேலைக்கு போவாங்க. டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறான். ஒரு குடும்பத்துல 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறான். எங்க பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆம்பளை தான் வேலைக்கு போவான். அம்மா வேலைக்கு விட மாட்டான், வயசான அப்பனை வேலைக்கு விட மாட்டான். வேற சமுதாயத்திலாம் அப்பன்லாம் வேலைக்கு போகணும், சாவுற காலம் மம்மட்டி தீட்டு போவாங்க. வேற வேற சமுதாயங்கள்ல. இந்த சமுதாயத்தில் மாத்திரம்தான் ஒரே ஒரு இளைஞன் ஒரு மளிகை கடையில சம்பளத்துக்கு இருப்பான். எவ்வளவு சம்பளம்? 2000 ரூபாய் அவனுக்கு சம்பளம். ஒரு மளிகை கடையில 1500 ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு. இந்த 1500 ரூபாய் சம்பளம்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் ஆயிடுச்சு. வெறும் 50 ரூபாய் சம்பளத்துல இவன் சாப்பிடுறான், இவன் பொண்டாட்டி சாப்பிடுறான், இவன் அம்மா சாப்பிடுறா, இவன் அப்ப சாப்பிடுறான், புள்ள குட்டிகள் சாப்பிடுது. 50 ரூபாயில இத்தனை பேரும் சாப்பிட்டதுக்கு பிறகு அப்படி வெள்ளையும் ஜல்லையுமா நீட்டா வெளியே வர்றான். வேற வேற 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் கிழிஞ்ச சட்டையை போட்டு தெருவில் சுத்துறான். 50 ரூபாய் சம்பாதிக்கிறவன் எல்லாம் எப்படி வாழ வைக்கிறான்னு கேட்டா அந்த டிரெஸ்ல இவன் அடிக்க முடியறது இல்ல, கட்டுற வீட்டுல இவன் அடிக்க முடியறது இல்ல, இவன் வீடு கட்டுறான். வேற வேற எங்க பதினாவது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் குடிசையில் இருக்கிறான். ஒரே ஒருத்தர் 50 ரூபாய் சம்பாதிச்சு 20 பேரை காப்பாத்துறான. அந்த குடும்பத்துல என்ன அதிசயம் நிகழுதுன்னு கேட்டா இந்த மாதிரி வீடுகளை கட்டுறான், பங்களாவை கட்டுறான். இந்த 50 ரூபாய் சோத்தையும் தின்னு விட்டு விச்சமப்படுத்தி பொண்டாட்டிக்கு இப்படி கை நிறைய அடுக்கி அங்க ஆம்பளை பொம்பளை சம்பாதிக்கிற சமுதாயத்துல உனக்கு கை நிறைய அடுக்க ஏறாது, அரண்மனை கட்ட ஏறாது. அப்ப அல்லாஹ் ஒருத்தன் நான் இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறானே, உலகம் முழுசும் காட்டுறானே. பொம்பளைய அனுப்பி சம்பாதிக்கணுங்கிற அளவுக்கு ஈனத்தனமான நிலைக்கு நீ ஏன் வந்தாய்? வாசலை திறந்து விட்டு நடக்குதுன்னா வாசலை திறந்து போட்டா திருடிக்கிட்டு தான் போவான். திருட வரக்கூடாது நினைச்சேன்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும்? பொருளையும் வாசலையும் சேஃப்டி பண்ணு. வாசல் ஆட அந்த திறந்து விட்ட வாசலை அந்த பொம்பளை சம்பாதிச்சுக்கிட்டு வந்து இப்படி மானம் போறதை விட நீ ஒருத்தர் சம்பாதிச்சு கஞ்சியோ கூழோ குடிச்சா என்னங்கிற? ஒரு அப்பங்கார சம்பாதிச்சு அந்த மகளை காப்பாத்தினா என்ன? ஏன்டா எல்லாரும் சம்பாதிக்க அனுப்ப நினைக்கிற? அப்ப நம்ம விளங்கணும், இந்த உர்ஜான் வயிற்றுக்காக வேண்டி, இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்காக வேண்டி நம்ம பெண்களை வேலைக்கு அனுப்புறோம். வேலைக்கு போற பெண்கள் நல்லா விளங்கிடணும். பெண்களுடைய சுபாவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்தலாம். மற்றெல்லாம் சும்மா தலைவரிச்ச மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் சும்மா. எந்த மாதிரியான பெரிய பெரிய படிப்பு படிச்ச பொம்பளையா இருந்தாலும் சரி அப்படியே 2 வார்த்தை அமைக்க மயக்குவோம், ஏமாற்றப்பட முடியும். வழங்குதா? அதை கடந்து கூட்டு போயிடுறான். பிஏ படிக்கிறா, எம்ஏ படிக்கிறா, வக்கீலுக்கு படிக்கிறா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறா, அந்த பொம்பளையை கூட்டி கொடைக்கானல் கொண்டு விட்டு ஓடி போயிடும். இந்த மாதிரி படிச்ச பொம்பளையை கூட்டு போய் கொடைக்கானல் லாட்சியில வச்சு 3 நாள் அனுபவிச்சுட்டு அவன் பாட்டுக்கு லாட்சிக்கு பணம் கொடுக்காம அவளை அம்போன்னு விட்டு ஓடியாந்துடுறான். இப்படி ஏமாந்த பெண்கள் யார்? கிராமத்து பெண்களா? படிக்க வச்ச பெண்கள் தான். இது கிராமத்து பெண்கள் ரொம்ப கவனமா இருக்குதோ. யார படிக்க வைக்கிறோமோ, யார் எம்பிபிஎஸ் ஆகி டாக்டராவா நினைக்கிறோமோ அவளை தான் கூட்டு போயிடுறான். அப்ப இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சும்மாச்சு நான் செத்து போயிருவேன், போதும் நான் கடத்துல செத்துருவேன் அப்படிலாம் போயிடாது, நான் வந்துடுறேன். இவருடைய இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் செத்துருவேன் பயங்காட்டிய
அவன் பாட்டுக்கு கதையை கொடுத்துட்டு இருக்கான், நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? பெண்கள் ஈஸியாக ஏமாற்றப்படுவார்கள். அதுலயும் ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலைக்கு போனா, படிக்க போற இடத்துலயே இப்படின்னு சொன்னா, சமமாக இருந்து பணியாற்றக்கூடிய அதிகார வேலைகளை இந்த மாதிரி சொன்னா, ஒரு முதலாளிட்ட போய் 50 ரூபாய் சம்பளத்துக்கு போய் நிக்கும் பொழுது, பல்ல காட்டும் பொழுது, இன்னொரு 50 ரூபாய் சேர்த்துறேன்னு சொல்லும் பொழுது முடிஞ்சு வச்சுக்க. அப்ப இந்த மாதிரி ஏமாந்து போய் இந்த கவர்ச்சியில வீழக்கூடிய தன்மை பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த கவனத்துல கொண்டு உங்க சமுதாயத்தை காப்பாற்றணும். அப்ப விபச்சாரம் நடக்கு, தப்பு நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? முதல்ல இந்த முடிவுக்கு வா. நான் விட மாட்டேன். அரபு நாட்டில் யார் சம்பாதிக்கிறான்? ஆம்பளை மட்டும் தானே சம்பாதிக்கிறான். ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான். உன்னோட நல்லா இருக்கானா இல்லையா? ஒரு ஆம்பளை மட்டும் தான், பொம்பளை சம்பாதிக்கிறது கிடையாது. எல்லா அரபு நாடுகள்லையும் அவர்கள் உன்னை விட நல்லா இருக்காங்களா இல்லையா? எல்லா வகையிலையும், காசு, பணம், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெண்களுக்காக நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுது உன்னுடைய ரிஸ்கை அவன் அதிகமாக்குறான், உனக்கு சேர்த்து தர்றான். அப்ப இந்த அடிப்படையை மாத்தாம நடக்குது கத்தி வேலை இல்ல. முதல்ல நிறுத்து, நாளைக்கே நிறுத்து. நீ சேர்த்து இன்னொரு 8 மணி நேரம் சேர்த்து ஓட. நீ எதுக்கு ஆம்பளை பிறந்திருக்கிற? எதுக்கு அப்பனா இருக்கிற? எதுக்கு அண்ணனா இருக்கிற? 8 மணி நேரம் உழைச்சு பத்தலையா? இன்னொரு 8 மணி நேரம் சேர்ந்து ஓட. 2 மடங்கு உழைச்சுக்கா. உன் பொண்டாட்டி காப்பாத்து, உன் அக்கா தங்கச்சி காப்பாத்து, உன் குடும்பத்தை காப்பாத்து, உன் பிள்ளைய காப்பாத்து. அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஒரு ஆம்பளை வந்துட்டான்னு சொன்னா பெண்களை வேலைக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை உருவாகுமா? உருவாகாது. அப்ப பெண்களை வேலைக்கு அனுப்புறதை நீங்க நிப்பாட்டாத வரைக்கும் அந்த வாசலை திறந்து போட்டுட்டு நீ 1000 இஸ்லாத்துல ஒண்ணு இருக்குது, ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தான் தவக்கல் வைக்கணுமா? வேற வேற மார்க்கத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகத்தை என்ன செய்யணுமா? நல்ல பலமான கயிற்றை கொண்டாந்து கட்டி போட்டு இந்த கயிற்றை அத்துக்கிட்டு ஓடிடக்கூடாதுல, அதுக்கு தான் அல்ல மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம வாட்டி ஒட்டகத்தை அல்ல பாத்துக்குவாங்க, அல்ல பாத்துக்குவாங்க. அப்போ கடையை திறந்து விட்டு போவோம் பார்ப்போம். அப்ப கடையை மட்டும் எப்படி பாதுகாக்கிற? அட உன் கடையை மட்டும் எப்படி பாதுகாக்கிற? எத்தனை பூட்டு போடுற? அப்ப கடைக்கு போடுற பூட்டு மாதிரி தாங்க உன் மானத்துக்கும் மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் போடணும். இது நான் முஸ்லிமுக்கு மட்டும் சொல்லல, வேற சமுதாய மக்கள் இது விளங்காம இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்து பெண்களும் இந்த ஆண் வர்க்கத்தினால் ஏமாற்றப்பட்டு சந்திகளை நிறுத்தப்படுகிறது, அன்றாட நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய படித்தவர்கள் இருந்து சாதாரண குடும்பம் வரைக்கும் இதுல தப்பிச்ச மாதிரி இல்ல, எல்லாம் ஏமாற்றப்படுது. இந்த திலகவதிங்கிற ஒரு பொம்பளை ஐபிஎஸ் வரைக்கும் வந்து சேர்ந்த பொம்பளை, அந்த பொம்பளை மனநொந்து கட்டளை எழுதிருக்கு. என்ன ஏமாத்தி விட்டாங்க சின்ன பிள்ளைகளை குமுதத்துல. இப்ப வருகிறேன் இல்லையா, ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு இவ்வளவு விவரமா கதை கட்டணம் எழுதக்கூடிய இலக்கியத்துல பெரிய விற்பனர் சொல்றாங்க. இன்னைக்கு பெரிய அறிவு ஜீவி அந்த பொம்பளைய சொல்றாங்க. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொம்பளையர அவன் மாதிரி நேக்கா அப்படி பண்ணி செத்து பேரும் போயிடுவான்னு அப்படி விழுந்துரும் ஆக்கல. இந்த மாதிரியான பலவீனத்தை பயன்படுத்தி இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, ஒரு ஆண் உழைத்து பெண்ணை காப்பாற்றுவேன்னு தீர்மானிச்சுப்பார், அல்லாஹ் தர்றானா இல்லைன்னு கூட தருவான். மற்றவர்களுக்கு தர்றத விட அதிகமா தருவான். தந்துகிட்டு இருக்கிறான். நான் சொல்றது கதையோ கற்பனையோ சொல்லல. திருப்பூரை தவிர எங்க ஊர்ல எப்படி தர்றான்? எங்க ஊர்ல எப்படி தர்றான்? எவனும் எங்க ஊர்ல எல்லாம் 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்க மாட்டான். உங்க ஊர் பணம் பெருத்த ஊர். எங்க ஊர்ல எல்லாம் மாசத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்ச பெரிய பெரிய கதை. மாசத்துக்கு 1500 ரூபாய் சம்பாதிச்ச பெரிய கதை. 1500 ரூபாய் சம்பாதிக்கிறவன் உங்க ஊர்ல அப்படி சட்டை போட மாட்டேன், அப்படி போடுவான். அந்த ட்ரெஸ்ஸையும் சட்டையும் வாட்சியும் ஆளை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குடக்கம் எடுத்துட்டு வருவான். நடத்து வரும்போது அது ஒரு தனிய கௌரவமா இருக்கும். உங்களுக்கு என்ன வருமானம்? மாசம் 1000 ரூபாய். இந்த மாசம் 1000 ரூபாயில அவன் பறக்க செய்யலாம் பாரு. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் தாண்டி போய் மாசம் 20,000 30,000 சம்பாதிக்கக்கூடியவன்லாம் திருப்பூர்ல இருக்கிறீங்க. உனக்கு செய்யாத அந்த பறக்கத்தை அல்லாஹ் அந்த மாதிரி கிராமங்கள்ல செய்யறான். அவனை நம்பணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைமுகமாக தன்னுடைய அருளை தருவான், தந்தே தீருவான். ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் தெருவில் அனுப்பி நான் சம்பாதிக்க தயார் இல்லைன்னு முடிவுக்குவா, தீர்மானம் பண்ணு. நாளைக்கே எல்லாம் நடத்தி காட்டுறேன் பார்ப்போம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு கேரண்டியை நமக்கு தர்றான், கவனத்தில் வைங்க. இரண்டாவது, வரதட்சணைக்கு அது மட்டும் தான் காரணமா? இது விபச்சாரத்துக்கு ஒரு பக்கம் அது காரணம். இன்னொரு பக்கம் என்ன? வேலைக்கு போனதுனால நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, வேலைக்கு போகாமலும் நடக்குது. வேலைக்கு போனதுனால ஒரு பக்கம் நடந்தா,
வேலைக்கு போகாமல் நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் வந்து அந்த உணர்ச்சியை கொடுத்திருக்கிறான். ஆண் என்றா அவனுக்கு பெண்ணு வேணும், பெண் என்றா அவனுக்கு ஆண் வேணும். இது இல்லாமல் வாழ முடியாது. எல்லா ஜீவன்லையும், மனுஷன்ல மட்டுமா, புழு பூச்சில இருந்து இதுக்கு தேவைப்படுது. ஒரு குருவியில இருந்து கொசுவில இருந்து எல்லாமே ஆணு பெண்ணை தேடி ஓடுது, பெண்ணு ஆணை தேடி ஓடுது. இப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனவிருத்தி செய்வதற்காக இந்த செட்டப்பை அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருக்கான். இந்த செட்டப்பை எவனும் மாற்ற முடியாது. அப்ப ஆணுக்கு பெண்ணு தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை என்று சொன்னால் அவர்களுடைய பருவ நேரத்தில் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும். உடனுக்குடன் கிடைக்கிறது என்ன நடக்கும்? உடனுக்குடனே சோறு கிடைக்கணுங்க. உடனுக்குடனே சோறு கிடைக்கலன்னா திருடுவான். ஹலாலான முறையில் வேலை கிடைக்கிறது என்னங்க செய்வான்? ஒருத்தன் ஒரு தண்ணி கரை புரண்டு வருது, வெள்ளம், வெள்ளத்துக்கு கரெக்டா வாய்க்கா வச்சு விடல, வீட்டுக்குள்ளதான் வரும். ஓடுற வெள்ளத்துக்கு ஒழுங்கான ஒரு வாய்க்கால வெட்டி விட்டு அதுக்கு ஒரு வடிகால் அமைச்சாதான் ஒழுங்கா போகும். கொள்ளிடத்தை இழுத்து மூடுனா என்ன ஆகும்? தஞ்சாவூர் ஜில்லாவும் திருச்சி ஜில்லாவும் காலியா போயிடும். அதுக்கு ஒரு வடிகால கட்டி வச்சிருக்கான். அந்த வடிகால ஓபன் பண்ணி விட்டுருவான் தண்ணி கரை புரண்டு வரும்பொழுது. அப்ப கரை புரண்டு வரக்கூடிய நேரத்தில் அது முறையாக செல்வதற்கு ஒரு பாதையை கொடுத்து ஆகணும். அந்த பாதையை கொடுக்கல என்று சொன்னா என்ன ஆகும்? உடைச்சுக்கிட்டு தான் போகும், எல்லாத்தையும் மீறிக்கிட்டு தான் போகும், எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்து அறுத்து எரிஞ்சுக்கிட்டு தான் போகும். இன்றைக்கு விபச்சாரம், இந்த வகையான விபச்சாரம் அழிஞ்சிருப்பதற்கு என்ன காரணம்? வேற எந்த சமுதாயத்தை விடவும் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான்னு, ஒருத்தி பிறந்துட்டான்னு சொன்னா அவளுக்கு கல்யாணம் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்றாகி போச்சு. திருமணம் என்பது ரொம்ப பெரிய பாரதூரமான செய்தி ஆக்கிவிட்டோம். கல்யாணம் பண்றதா இருந்தா உங்க ஊர்ல எவ்வளவுங்க குறைஞ்சி எவ்வளவு கூட எவ்வளவு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ். 1 லட்சம் ரூபாய் இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் என்ற நிலையில ஒரு பெண்ணை பெற்றவன் இருந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவான்? அதுக்கு பொருத்த முடியாதவன் என்ன செய்வான்? வீட்டுல 5 குமரு, 5 குமரை வச்சிருக்க கூடியவன் எப்படி அவன் வந்து 5 குமர் கரையை 5 லட்சத்துக்கு எங்க போவாங்க? அப்ப இந்த வரதட்சணை என்ற அந்த கொடுமையின் காரணத்தினால திருமணங்கள் தள்ளி போகுது. அழகா சொன்னா ரூசோ பிரெஞ்சு ஒப்பந்தத்தில், சமுதாய ஒப்பந்தத்தில், பிரெஞ்சுடைய பெரிய அறிஞர், எந்த சமுதாயத்தில் திருமணம் சிரமமாகி போகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகிவிடும். திருமணம் கஷ்டமா போச்சுன்னு வைங்க, அடுத்து என்ன நடக்கும்? விபச்சாரம் லேசம். அந்த உணர்வுக்கு என்ன செய்யறது? ஒரு காலம் இருந்துச்சு, உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம். எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் என்றால் 25 வயசு வாலிபனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, 20 வயசு 18 வயசு பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. கல்யாண அன்னைக்கு இவனுக்கு கிளாஸ் நடத்துவாங்க. மாப்பிள்ளைக்கு யாரை விட்டு? ஏற்கனவே கல்யாணமான ஆளை கூட்டு வர சொல்லி கொடுப்பா, கல்யாணம் பண்ண போறாங்க சொல்லி கொடுப்பா, இவன் சொல்லி கொடுப்பான். கல்யாணம் பண்ணுனா என்னென்ன செய்யணும். அதே மாதிரி பொம்பளைகளுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல எங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க கல்யாண பருவத்துல. இந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்லல, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதான் நிலைமை. இன்னைக்கு என்ன நிலைமை? 5 வயசுல உள்ளவன் நமக்கு பாடம் நடத்துவான். இன்னைக்கு எந்த காலம் கேட்டா பிஞ்சில பழங்க வச்சு விட்டான். தொலைக்காட்சி மூலமாக கண்ட கண்ட சனியனை எல்லாம் உள்ள விட்டு நம்ம தேடி போன சினிமா கொட்டைக்கு ஒரு காலம். இப்ப என்ன? நீ போ நான் வர்றேங்கிறது. நீ எதுக்கு போய் சிரமப்படுற, நானும் ஈஸியா வந்துடுறேன்னு சொல்லி இந்த டிஷ் ஆண்டனாக்கள் வழியாக உள்ளுக்குள்ள வர்றான். இந்த உள்ளுக்குள்ள வர்ற காட்சிகளை உங்களுக்கு பார்க்க முடியுமா? பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இன்னைக்கு வீட்டுக்கு வீடு அதான். விளம்பரம் பார்க்க முடியுதா? விளம்பரம் நியூஸுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் வச்சா அதுல காட்டுற விளம்பரம் பார்க்க முடியுதா? அவ்வளவு அசிங்கமாகவும் ஒரு சம்பந்தம் இல்லாட்டாலும் ஒரு பொம்பளை பிடிச்சு காட்டுறான். சோப்புனாலும் பொம்பளை, பிளேடுனாலும் பொம்பளை, எதை விற்கிறாலும் பொம்பளை. பிளேடுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இருக்காது. அவளை கொண்டாந்து போட்டு அந்த தொப்புளை காட்டி அதுக்கு ஒரு லாட்டரி சீட்டு பொம்பளை. லாட்டரி சீட்டு விற்கிறதுக்கு 4 பொம்பளை ஆட விடணுமா? அவன் என்ன நினைக்கிறான்? இந்த ஆண்கள்ட்ட இருக்கிற அந்த வீக்க, செக்ஸ் வீக்க பயன்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் பார்க்க வைக்கணுமா? நீ அப்படிதான் நீ பாப்ப. அவன் எப்படி கணக்கு பண்ணிட்டான்னா, இந்த லாட்டரி சீட்டை விற்கிறான், லாட்டரியை பத்தி நன்றா வர்றேன், லாட்டரி சீட்டு விற்கிறான், லாட்டரியுடைய மகிமையை சொல்ல மாட்டான். லாட்டரியை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பொம்பளை ஆட விடுவான்.
இவன் கவனம் எல்லாம் அதுலயே இருக்கும், ரெண்டு சேர்ந்து பதியும், அவளும் சேர்ந்து பதிவா. என்ன காட்டுற ஆட்டுறதுக்கு அதுலயும் இந்த தொப்புல காட்டுறான், அதுலயும் ஒரு 2 பீஸ் டான்ஸ், ரொம்ப அசிங்கமான ஒரு டிரெஸ், விளம்பரம் பார்க்க முடியல. அப்ப விளம்பரம் எப்படின்னு சொன்னா அப்புறம் சினிமாவெல்லாம் எப்படி, மற்ற காட்சிகள்லாம் எப்படி? ரெண்டு அர்த்தம் வரக்கூடிய பாட்டு, ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிக்கக்கூடிய காட்சி. ஏண்டா இதெல்லாம் செஞ்ச தொழில் சம்பாதிக்கிறான அந்த அயோக்கிய சினிமா கூத்தாடி கூட்டம், அவன் தங்கச்சி ஒருத்தர் ரோட்ல இப்படி செஞ்சா ஒத்துக்குவானா? இந்த ரஜினிகாந்த்ங்கிறவன், இந்த கமல்ஹாசன்ங்கிறவன் அவன் வீட்டு மகளை கடத்திட்டு வந்து ரோட்ல ஒருத்தன் கட்டி பிடிச்சி இந்த மாதிரி படத்தை ஒத்துக்குவானா? காசுக்காக வேண்டி நம்ம மானத்தோட விளையாடக்கூடிய கேடுகட்ட கபோதிகள் இத வந்து திணிக்கிறான். இதுக்காக வேண்டி என்ன பண்ணுவான்? ஒரு டான்ஸ் காட்சி வைப்பான், சம்பந்தமே இருக்காது, ஒரு குளியலற காட்சி, ஒரு கற்பழிப்பு காட்சி, ஒரு பம்பரம் விடுற காட்சி, தொப்புள்ள தப்ப ஆம்புலன்ஸ் போடுற காட்சி. இந்த மாதிரி பொம்பளை தொப்புள்னு காட்டி ஒரு அசிங்கமான முறையில வர்ணிக்கிறான. இந்த மாதிரி கட்டி பிடிச்சி அந்த முத்த காட்சி வரைக்கும் வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தா என்ன ஆகும்? அப்ப சீக்கிரம் அந்த காலத்துல 25 வயசு வரைக்கும் கல்யாணத்தை லேட் பண்ணா இன்னைக்கு 15ல கல்யாணம் பண்ணணும். ஆம்பளைக்கு அப்படி ஆகிட்டாங்க. இவன் எழுதி போறான் ஒரு பக்கம், திருமண வயசு 21, நீ அது மாதிரி நடக்கணும்லடா. பெண்ணின் திருமண வயசு 21 ஆட்டோல எழுதி போடுறிய, நீ பெண்ணின் திருமண வயசு 7 காட்டுற மாதிரி நிகழ்ச்சியில கொடுறியடா. பருவம் வரத்துக்கு முந்தைய அவளுக்கு கல்யாணம் தேவைப்படுது. அப்படி ஆகிவிட்டாங்க. அந்த அளவுக்கு அசிங்கமான காட்சிகள். இதெல்லாம் தமிழ் சேனல்கள். கொஞ்சம் அட்வான்ஸா போய் இங்கிலீஷுக்கு போனான்னு வைங்க, அம்பிட்டுதான். கொஞ்சம் அட்வான்ஸா போய் இதெல்லாம் தமிழ் நடக்கிற கூத்து. தமிழ் சேனல் இந்த சினிமா பாட்டை விட்டா வேற எந்த சனியனும் இல்ல. அந்த பாட்டுகள் நல்ல பாட்டுகளா இல்ல, ரொம்ப அசிங்கம், ரெண்டு அர்த்தம் உள்ள பாட்டு. பூமியில எனக்கு எதிரி உன் புடவைய போல எதுங்கிறான், புடவை தான் எதிரி அவுத்து போட்டு நின்றுங்கிறான். இதை வந்து ராகத்துல சொல்லி விட்டு போயிடறான். அவன் கேட்டுட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணை பார்த்து அவுத்து போட்டு நில்லுன்னு சொல்றான். அவன் ஒரு பெரிய அவன் ஒரு எம்ஜிஆர்ல சொல்றாரு, ஒரு ரசிக்கிறார். இப்படி வந்து இவங்க கூத்தாடிகள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி உலகத்தில் கழிபட்ட பிறவி இவங்க. இந்த சினிமா கூத்தாடி நம்மளை வச்சு பொழப்பு நடத்துறதுக்காக வேண்டி மெண்டலாவே நம்மளை கெடுத்துட்டாங்க. டோட்டல் சமுதாயத்தையும் மெண்டலாவே கெடுத்து குட்டி சுவர் ஆக்கி விட்டாங்க. சினிமானாலதான் இந்த யூடிசிங் ராக்கிங் நடக்கிறதா? என்ன காரணம்? ஒரு பொம்பளை போனா 25 பேர் பாட்டு படிக்கிறான். இப்படி சினிமாவில் காட்டுறான்ல. நேற்று வரைக்கும் திருப்பூர்ல செஞ்சு இழுத்து போட்டு அடிப்பீங்க, சினிமாவில் காட்டி உங்களை தயாராக்கிறான். அப்படித்தான் பொம்பளை போனா அப்படித்தான் படிப்பாங்க. மெண்டலா சினிமாவில் 7 பேரை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க? முஸ்தபா சரி நம்மளும் செய்யலாம். என்னடா முஸ்தபான்னு படிக்கிறீங்க திருப்பி அதை உன் மனசுல பதிய வைக்கிறான. என்ன சொல்ல வர்றான்? நீ வந்து இந்த மாதிரி புதுசா சேர மாணவனை ராக்கிங் பண்ணு, அதான் அதுக்கு அர்த்தம். யூடிசிங் பண்ணு, பொம்பளை சுத்தி ஆடு. ஒரு பொம்பளை 25 பேர் சுத்தி கிண்டல் அடிக்கிறான். அவன் என்ன செய்யறான்? செருப்பு கட்டு அடிக்கிற மாதிரி காட்டினா திருந்துவான், செருப்பு கட்டு அடிக்கிற மாதிரியே காட்டுறான். அவன் ஒண்ணு சேர்ந்து ஆடுறான். 25 ஆம்பளை ஒரு பொம்பளை விரட்டிக்கிட்டு இருக்கும் போது மிருகம் கூட செய்யாது. ஒரு மிருகத்துக்கு இருக்கிற உணர்ச்சி இருக்க. ஒரு காலமாடு ஒரு பசுமாட்டை துரத்து முன்னூறு வந்துச்சுன்னா திருப்பி அடிக்கும் வராத, நான் தனித்தனியா பாத்துக்கிறோம். மிருகத்துக்கு இருக்கிற உணர்ச்சி கூட இல்லாம நம்மளை ஆக்கி கேடு கட்டு பாவிகள் நாசமாக்கிவிட்டான. இந்த காலகட்டத்தில் திருமணம் தள்ளி போக முடியுமா? தள்ளி வைக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆம்பளைக்கும் தெரிஞ்சு, பொம்பளைக்கும் தெரியுது. அப்ப ஆம்பளைக்கு கல்யாணம் ஆயிருது எப்படி ஆச்சு? பொம்பளை என்ன செய்யறா? படிதான்றா. எடுபட்டு போறதுக்கு என்ன காரணம்? அப்ப விபச்சாரங்கள் ஓடி போறான்னு நீ நொந்து போறிய, அதுக்கு நீ காரணமா இல்லையா? நீ காரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ கேப்பா, நான் ஓடி போனோட கொதிச்சு வர்றியடா, ஒருத்த வந்து எனக்கு வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற தயார் முன் வந்தியா? ஓடி போது மானத்துக்காக வேண்டியாவது நீங்க வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? இந்த சமுதாயத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டியாவது இந்த ஏழை குமர்கள்லாம் எடுபட்டு போகுது, வழிதவறி போகுது, திருமணம் இல்லாத உறவனாரி போய் எதிர்காலத்தை பாழாக்குது, மார்க்கத்தை விட்டு வருங்காலத்தை நாசமாக்கி. இது மாதிரி எல்லாம் நாங்க இங்க கண்ணால கண்டோம். ஒரு பெண்ணு, காங்கேயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு வேலைக்கு அனுப்புறாங்க. அவன் கொண்டு வந்து இதுல விட்டு போயிட்டான், பாரிமுனையில, மெட்ராஸ்ல. முடிஞ்சு வச்சுக்கத 10 நாள் வச்சிருந்து பாரிமுனையில் விட்டுட்டு போயிட்டான். அது நம்ம அழுவிக்கிட்டு வந்து கடைசியில சொல்லி அதை வந்து ஜாஃபர் பாயிட்ட ஒப்படைச்சு தமுக மாவட்ட தலைவரை கூப்பிட சொல்லி அவர்களை ஒப்படைச்சு வீட்டுல கொண்டு சேர்த்தோம். இது நம்ம கண்ணால பார்த்தோம். எல்லாம் தான் நடக்குது. எல்லாம் உங்க ஏரியாவுல உங்க பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு என்ன காரணம்? அந்த பொண்ணுடைய வயசு 26.
இந்த பொண்ணு ஓடி போச்சுங்கிறீங்களே, ஆம்பளை கூட 26 வயசு கல்யாணமா இருக்க மாட்டான். அந்த பொண்ணுடைய வயசு 26. 15 வயசுலயே 13, 14 வயசுலயே ஒரு பெண்ணு திருமணத்துக்கு தயாராகி விடும் பொழுது 10 வருஷம் லேட் ஆக்குனா என்ன நடக்கும்? பாப்பா, நம்ம அப்பனுக்கு அந்த வசதி இல்ல, எந்த காலத்துக்கு கல்யாணம் பண்ணி தர போறான், இவன் சம்பாரிச்சு நம்ம கல்யாணம் ஆகுமா? முன்னாடி 3 இருக்கு, பின்னாடி 3 இருக்குது, இந்த குடும்பத்துல பிறந்துட்டமே, என்ன பண்ற? ஓடி போயிருவோம். அம்மா காரி ஊக்குவிக்கிறா, ஓடிப்போ ஓடி, மற்றதான் நடக்கும். அப்பங்கார ஊக்குவிக்கிறான், எங்கடா ஓடி போட்டு. அப்ப அப்பன அம்மா ஊக்குவிக்கிற அளவுக்கு நீ வந்து உனக்கு ஆத்திரப்பட்டு புகார் பண்றியே. அப்படி புகார் பண்ணாங்க என்கிட்ட. புகார் பண்றதுக்கு உனக்கு எப்ப தகுதி வரும்? நீ வரதட்சணை இல்லாம எத்தனை பேர் கல்யாணம் பண்ண தயாரா வந்த? கல்யாண பேச்சு எடுத்த உடனே எவ்வளவு ரூபா தரேன்னு கேட்கிற, நகை கேட்கிற, சொத்து பத்து கேட்கிற, வீடு வாசல் கேட்கிற, தொழில் செய்யறதுக்கு வண்டி வாங்கி கேட்கிற, அது வந்து கடன் கேட்கிற. இப்படி பலவிதமா ஒரு பெண்ணை பத்ததுக்காக கசக்குன்னு சொன்னா அந்த திருமணம் லேட் ஆகும். என்ன ஆகும்? அவனை பிச்சை எடுத்து பாக்குறான், ஊர் ஊர அலைஞ்சு பாக்குறான், பல பேர்த்த கேட்டு பாக்குறான். இப்படியே ஏதோ ஒண்ணுண்டா உதவி செஞ்சிடலாம். மருத்துவ உதவி 1000 ஒரு பையனுக்கு பைபாஸ் பண்ண வேண்டியது உதவி செஞ்சிடலாம். எல்லாரும் நோட்டு கிழமை எவன் கொடுக்கறதுங்கிற? ஊர்ல உள்ள 50 பேரும் நோட்டு எடுத்துக்கிட்டு உதவி கிளம்புனான்னு சொன்னா யார் உதவி செய்வா? பிச்சை வாங்கி நடத்த முடியல. அப்ப இந்த அளவுக்கு விபச்சாரங்கள் பெருகிருச்சு நம்ம ஆத்திரப்படுறோமே. விபச்சாரம் பெருகுவதற்கு நாம காரணமா இல்லையா? மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்தி நம்மளை விசாரிப்பானே இல்லையா? அந்த விபச்சாரம் பண்ணோட கோவப்பட்டியடா, நீ ஏன்டா வாழ்க்கை கொடுக்க முன் வரல? ஒரு இளைஞனிய முன் வரல? அப்ப நம்ம வாங்குற வரதட்சணையினால என்ன ஏற்படுது? விபச்சாரம் பெருகுது, அதிகமாகுது. நீங்க வந்து ஒழுங்கா வந்து விபச்சாரம் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணக்கூடியவர்களா கொஞ்சம் முன் வந்து பாருங்க. தாய் தடுத்தாலும் நான் வந்து வாங்க மாட்டேன், தாய் வாங்க சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன், தகப்பன் வாங்க சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன், ஊரை திரண்டு வாங்க சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன் முடிவெடுத்து கொஞ்சம் இளைஞ முன்வா. இந்த அவமானம் உனக்கு பேப்பர்ல போடுறானே, இந்த அவமானம் வராது, இந்த கேவலம் வராது, எடுபட்டு போற கேஸ் இருக்காது. எல்லா ஏழை குமரர்களுக்கு வாழ்க்கை கிடைச்சு போயிடும். நான் இந்த முன் வந்து சொன்னா அந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க. நொண்டி முடமா இருந்தாலும் கட்டிக்கிற தயாரா இருக்கிற அளவுக்கு எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒண்ணு கிடைக்காம ஓடுது. ஒரு நொண்டி முடத்துக்கெல்லாம் இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம், கையெழுத்து போட தெரியாதவனுக்கு 2 லட்சம், இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அப்ப இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப விபச்சாரத்தை ஒழிக்கிறதா இருந்தா முதல்ல வேலைக்கு அனுப்புறதை நீங்க நிப்பாட்டணும். 2வது நிப்பாட்ட வேண்டியது என்ன? இந்த சமுதாயத்தில் வரதட்சணை நிப்பாட்டி ஆகணும். வரதட்சணையினாலதான் இந்த விபச்சாரமே நடக்குது, பெரும்பாலும் நடக்குது. 3வது ஒரு காரணம் இருக்குது. உங்க பகுதியில் இல்ல, வேற வேற பகுதி. உங்க பகுதியில் வெளிநாட்டுக்கு ஒரு பழக்கம்லாம் இருக்கா? இல்ல. சில பகுதிகள் என்ன பண்றாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணிவிட்டு 10 நாள் கொண்டாட்டியில இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடறான். 5 வருஷம் கழிச்சு வர்றான், 7 வருஷம் கழிச்சு வர்றான், 10 வருஷம் கழிச்சு வர்றான். அப்ப அவளுக்கு உணர்ச்சி இல்லையா? அப்ப அவளுக்கு ஆசாபாசம் இல்லையா? உன்னை 10 வருஷம் போறதுக்கு உனக்கு எந்த மார்க் அனுமதிக்குது? இந்த நேரத்தில் சம்பாதிக்க கூடாதா? அப்ப இளமைய அந்த அழகை எல்லாத்தையும் தொலைச்சு நாசமாக்கிவிட்டு 10 வருஷம் பிறகு வந்தான்னு சொன்னா அந்த மாதிரி பகுதிகளிலையும் விபச்சாரம் நடக்குது. எந்த ஊர்ல வரதட்சணை வாங்கலையோ, எந்த ஊர்ல பெண்களை வேலைக்கு அனுப்பலையோ, எந்த ஊர்ல கல்யாணம் பொண்டாட்டியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகலையோ அந்த ஊர்ல நடக்கலையே. இறையச்சம் இல்லாத ஊர்களா இருந்தாலும் நடக்கல, இறையச்சம் வணக்க வழிபாடு இல்லாத ஊரா இருந்தாலும் அங்க நடக்கல, இந்த மாதிரி அசிங்கங்கள் நடக்கல. அப்ப காவலர்களாக அவன் சரியா இருக்கும் போது கள்ளம் பெருசா காப்பம் பெருசான்னு கேட்பாங்க. நீ காவலன் ஒழுங்கா இருந்தன்னு சொன்னா இதெல்லாம் தவிர்க்க முடியும். அப்ப முதல்ல தீர்மானம் என்ன? இந்த மாதிரி விபச்சாரம் நடக்குது, ஓடி போயிடறாங்க வெக்கப்படுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அப்ப வரதட்சணை வாங்க மாட்டோங்கிற தீர்மானத்துக்கு வரணும். வரதட்சணைக்குள்ள வந்துட்டு 2 பின்னணி சப்ஜெக்டுமா, விபச்சாரம் வரதட்சணையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைந்து போன சப்ஜெக்ட்.